ஓம் நமோ வெங்கடேஷாய். திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து டிடிடி புக்கிங் ப்ராசஸில் முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் காலையில் 4:50 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் மொத்தமாக சேர்த்து இன்றைக்கி புதன்கிழமையாக இருக்கிறதுனால 8000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 1 மணி நேரத்தில் தீந்துருச்சு. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 4:50 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 1.5 மணி நேரத்தில் டோக்கன்ஸ் தீர்ந்தது. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 14லேருந்து 16 மணி நேரம் ஆகலான்ட்டு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். தினமும் காலையில் 9 மணி போல் ஆன்லைனில் கரண்ட் டே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. 800 போல் கோட்டா ரிலீஸ் பண்ணுறாங்க. காலையில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அன்றைக்கி சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் இந்த டிக்கெட்டில் தரிசனம் செய்யலாம். ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 10,500 ரூபாய். இந்த புக்கிங் ப்ராசஸில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம புக் பண்ணணும் அப்படின்னா இமெயில் ஐடி லாகின் கொடுத்து தான் புக் பண்ணணும். டிடிடி போர்ட்டல் ஆர் ஆப்பில் ஸ்ரீவாணி அண்ட் அதர் ட்ரஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் தான் நம்ம புக் பண்ணிக்கணும். ஸோ இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா முந்தின நாளே க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. லாகின் ஆனோன்னு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன் கிளிக் பண்ணிக்கணும். இது 8:57க்கு நம்ம லாகின் செய்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக 9 மணி போல் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கணும். கண்டினியூ கொடுக்கணும். எவ்வளோ பேர் நம்ம தரிசனம் பார்க்கணுன்னு நினைக்கிறோம், அதாவது ஒரு லாகின்லேருந்து மேக்ஸிமம் 4 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு உண்டான டொனேஷன் அமௌண்ட் மட்டும் நம்ம இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கணும். ஒருத்தருக்குன்னா 10,000 போடணும். 10,000 போடுறப்போ நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் எத்தனைன்ட்டு செலக்ட் பண்ண வேண்டாம், அது புக்கிங் ப்ரொசீட் ஆகிடும். இதே நீங்கள் 20,000 கொடுக்குறீங்கன்னா நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் எவ்வளோன்ட்டு இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். 2ன்னு சிங்கிள்னால் இந்த ப்ராசஸ் இருக்காது. 2, 3, 4 நம்ம புக் பண்ணுறப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ்ன்னு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். கீழே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் செகண்ட் பாயிண்ட் படிச்சுக்கோங்க, ஃபாரின் நேஷ்னல்ஸ் நாட் அக்செப்டட்னு இருக்குது. கண்டினியூ கொடுக்கணும். ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கூட நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். 8:59க்கே லாகின் செய்து கரெக்டாக 9 மணி ஆகிறப்போ நீங்கள் கரண்ட் டே கூட கிளிக் பண்ணி ட்ரை பண்ணலாம். சீக்கிரமாகவே தீந்துடும் இந்த டிக்கெட். இப்போ டிக்கெட்ஸ் இல்லை, அதனால் உங்களுக்கு ஃபுல்லுன்னு காமிக்கிது, கோட்டா ஃபுல்லுன்னு. ஜென்ரலாக நம்ம அந்த பேஜ் போனோன்னே நேம் கொடுப்போம், ஆதார் கொடுப்போம், மேலா ஃபீமேலா அப்படின்னு கொடுப்போம். இந்தியன்ஸாக இருந்தால் ஆதார், என்ஆர்ஐயாக இருந்தால் பாஸ்போர்ட் கொடுத்து நம்ம புக் பண்ணிப்போம். அதில் கீழேயே பாருங்கள், இந்த ஸ்க்ரீன்லேயே தெரியுது, புதுசாக இப்போது கேப்சா கோடு அப்டேட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த கேப்சா என்ட்ரு பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போகும். பேமெண்ட்டில் கூட 2 ஆப்ஷன் இப்போ எனேபிள் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யூனியன் பேங்க் மட்டும்தான் இருந்தது, இப்போ ஐசிஐசிஐ பேங்க்கும் சேர்த்துருக்காங்க. ஸோ இது கேட்வே, 2ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி யூபிஐலையும் பே பண்ணிக்கலாம். கார்டு பேமெண்ட் இருக்குது, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இல்லை நெட் பேங்கிங், எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். சீக்கிரமாகவே தீரக்கூடிய இது டிக்கெட். ஃபாஸ்ட்டாக நம்ம எல்லா ப்ராசஸும் செய்துக்கணும். கிளிப் போர்ட் மெத்தடில் அவசியமாக டீட்டெயில்ஸ் சேவ் பண்ணி வச்சுக்கணும். 4 அட் அ டைம் ட்ரை பண்ணுறப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டு கிடைக்கிறது. இதே 2 டிக்கெட் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறோம், மேக்ஸிமம் 3 ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஓரளவுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு லாகின்ல பட் நம்ம 4 பேருக்கு ட்ரை பண்ணலாம். உங்களால் முடியும்னா நீங்கள் சேம் டைம் 4 பேர் கூட ட்ரை பண்ணலாம். அக்காமடேஷன் கிடையாது, ரீஷெடியூல் ஆப்ஷன் கிடையாது. கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் இந்த டிக்கெட்டில் நமக்கு பிடிச்ச நாளில் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு தரிசனம் செய்யலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, கரண்ட் டே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோட புக்கிங் ப்ராசஸில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 68,980 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 4.09 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 26,511 பேர். மே 1 காலையில் திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் தங்கரதம் இருக்குது. மே 1 சாயந்தரம் திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் பௌர்ணமி கருட சேவை இருக்குது. டிடிடிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ்
யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் கொடுக்குறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். அண்ட் இன்றைக்கி திருவண்ணாமலை அபிஷேகம் டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. மே 2ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் உண்டான திருவண்ணாமலை சுவாமி அம்மன் அபிஷேகம் டிக்கெட் இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறதா போட்டிருக்காங்க. கிளிப்போர்ட் மெத்தடில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து புக் பண்ணிக்கோங்க. ஒரு டிக்கெட்டில் 5 பேர் அம்மனோட அபிஷேகம் பார்க்கலாம், அண்ணாமலையாரோட அபிஷேகமும் பார்க்கலாம். 2500 ரூபாய் ஒரு டிக்கெட்டோட காஸ்ட். தேங்க்யூ.